நெகட்டிவ் கேரக்டர்ஸும் ரொம்ப ஒரு அவர்ஷன் உண்டாக்கக்கூடிய கேரக்டராக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நான் ரொம்ப இதுவாக இருப்பேன். இப்போ கூட தான் நான் வந்து ஒரு படம் ஒன்று நடிச்சிருக்கேன், ஒரு ஜாதி வெறி பிடித்த வில்லனாக நடிச்சிருக்கேன். நடிகராக இல்லை, மனுஷனாகவே நிறைய அவமானத்தை சந்திச்சிருக்கிறேன். நடிகராக என்னத்த அவமானத்தை சந்திக்கிறது? எவ்வளவோ போய் பார்க்கும்போது போயா ஏன்னா பெருசாக புதுசாக ஏதோ மூஞ்சி தூக்கிட்டு வந்துட்டு அங்கேருந்து நடிக்கிறதுக்கு. இப்போ தனியாக போயிட்டு நின்று யாருக்கும் தெரியாமல், இல்லை காருக்குள்ளே ஏறி கண்ணாடி ஏற்றிக்கிட்டு நீங்கள் என் பக்கத்துக்கு சீட்டில் உட்காந்துருக்கீங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு உங்களை திட்டிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். கறந்த பால் மடி புகாது, கடைந்த வெண்ணெய் மோர் புகாது, உடைந்த சங்கின் ஓசை உயிர்களும் உடற்புகா, விரிந்த பூவும் முதிர்ந்த காயம் மீண்டும் போய் மரம்புகா, இறந்தவர் பிறப்பதில்லை இல்லை இல்லை இல்லையே. கலைஞரப்பாவன்னு சொன்னாங்க இல்லையா, கண்டினியூஸாக அந்த பையனை பயன்படுத்திக்கன்னு, அதுலேருந்து என் லைஃப் மாறிச்சான்னு கேட்டிங்கன்னா ஓகே.